ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு டு எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ஏசி ப்ரீமியம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி சவுத் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம தூங்கா நகரமான மதுரைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பஸ்ஸில் போக போகிறேன்னா எஸ்சிடிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வந்து ஏகப்பட்ட ரூட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதில் ஒரு ரூட் தாங்க இதுவும். புதுசு கிடையாது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண அந்த என்எஸ்எஸ் வந்து விட்டுருக்காங்க. நம்ம பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 8:30ங்க. இல்லைங்க 8:31ங்க. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. ஸோ உள்ளே போவோம், க்ரூஸ்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மதியம் இறங்கினமே பக்கத்தில் தாங்க ரூம் எடுத்திருந்தேன். இங்கே நமக்கு டார்மெட்ரிஸ் இருக்குது, ப்ரைவேட் ரூமுமே இருக்குது. நான் ப்ரைவேட் ரூம் தான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்தது டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் தூரம் தூங்கலாம் தாங்க எடுத்திருந்தேன். ஏசி நான் ஏசி இருக்குது, நான் நான் ஏசி தான் ப்ரிஃபர் பண்ணேன். 800 ஆச்சுங்க. ஸோ இதான் ரூமோட கண்டிஷன், இப்படி தான் இருந்துச்சு. பெட்டர் வந்து ஏசி எடுத்துக்கங்க, ஏன்னா நான் ஏசி வந்து அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேஎஸ்ஆர்டிசி கஜராஜ் பஸ் இருக்குங்க. வால்வோ ஏசி மல்டி ஆக்சல் ஸ்லீப்பர். இதில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணலாம். பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் எக்ஸிட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க, அதை ரெனோவேட் பண்ணி. ஸோ அப்படியே சும்மா லைட்டாக பார்த்துட்டு எதுவுமே கடையெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல ஒன்றும். இப்போ ரெனோவேட் பண்ணி வெள்ளையெல்லாம் அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ளே வந்து ஒரு சின்னதாக கடை இருக்குங்க, டீ கடை, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் வாழைப்பழம்லாம் இருக்குது. இந்த பஸ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே வெயிட்டிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் வெயிட்டிங் ரூமு 1 ஹவருக்கு வந்து 20 ருபீஸுங்க. இல்லை அது வேண்டாம்னாலுமே ஜஸ்ட் நார்மல் வெயிட்டிங் ஹால் இருக்குங்க, ஃபேனோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் லாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் லாக்கரு. இந்த இருக்குங்க நம்ம பஸ்ஸு மதுரை பிராண்ட் நியூ நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். பிரகாஷ் வந்து பாடி பில்டில். இங்கே ஒரு பஸ் நிற்கிது, இது வந்து சேலம் போகிறதுங்க. நம்ம தமிழ்நாடு பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் கார்னரில் தான் பஸ்ஸெலாம் நிற்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு க்ரூஸ்ட்டை போய் பெர்மிஷன் வாங்கிடலாம். கைஸ், க்ரூஸ்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கியாச்சுங்க. இந்த மாதிரி விளாக் எடுக்க போகிறோன்னு சொன்னேன். சரி விளாக் தானே எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட எக்ஸீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு குயிக்காக பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரூட் நம்பர் 726 மதுரை. வயா கோட்டயம், குமுளி, தேனி. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா BS6ங்க. BS6ல் வந்து அசோக் லேலண்ட் சேசிஸ் வந்து பிரகாஷ் வந்து பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் வேகாங்க. ஸோ வண்டி டிப்போ பார்த்தீங்கன்னா MDU நம்ம மதுரை டிப்போ வண்டி. புதிய வண்டி மிஸ் பண்ணாமல் இருக்கீங்க, இடையில ஏறுறவங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், லாஸ்ட் ரோவில் வந்து சீட் வந்து ரெக்ளைனிங் ஆகுமா இல்லையான்னு. ஸோ ரெக்ளைனிங் பொசிஷன் இருக்குங்க. டபுள் ஸ்லீப்பரில் 2 ஃபேனு, லக்கேஜ் ஹோல்டரு, செப்பரேட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைவேசிக்காக. நமக்கு நடுவில் வந்து அந்த செப்பரேட்டர் கொடுப்பாங்க, அது வந்து ப்ரைவேசிக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலிவேட்டர் பில்லோ, பேக் ரெஸ்ட்டு, ரீடிங் லைட்டு, சார்ஜர் டைப் வந்து டைப் சி இருக்குது, ஐஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருமே இருக்குங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நான் வந்து சீட்டர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். 4வதுல 11th சீட்டு. ஐல் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன், விண்டோ கிடையாது. ஏன்னா இது போட்டால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து லாக் எடுக்க கேபினுக்கு ஈஸியாக போக முடியும். சீட்டர் நமக்கு சேம் அமெனிட்டிஸ் தாங்க. நீங்கள் கோழிக்கோடு பஸ்ஸில் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி தாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஹூக்கு, மேகசின் பவுச்சு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டுங்க. சார்ஜிங் சாக்கெட் அதே மாதிரி ப்ளக் டைப் கிடையாது. நமக்கு யூஎஸ்பியும் ஐஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க, அதாவது டைப் சியும் ஐஃபோனும். நமக்கு ப்ளக் டைப் சார்ஜர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட வந்து மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க சேர்த்து. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது.
நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில் பற்றி பார்க்கலாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலர் சர்வீஸ் அங்கே வீக்கெண்டு ஸ்பெஷல் சர்வீஸ் அப்படிலாம் கிடையாது. டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தான். டெய்லி நைட்டு 8:31 எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 6:16 நமக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறாங்க. ஸோ டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 332 கிலோமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் 45 நிமிஷத்தில் கவர் பண்ணுது. ஏன் இவ்வளோ நேரமாக அப்படின்னு நமக்கு நினைப்போம். ஏன்னா இது போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ரூட்டு தாங்க. ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எர்ணாகுளத்துலேருந்து எடுத்தாங்கன்னா வைக்கம், கோட்டயம், தென் கம்பம், தேனி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி வழியாக நம்ம வந்து மதுரை போகிறோம். நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டிலா ஹப் டெர்மினல் அதுங்க போகாது. அது பக்கத்தில் வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கும். வளைஞ்சு ஒரு ரைட்டு கட்டடிச்சு உள்ளே வருவோம். ஸோ அந்த ஜங்ஷன் கிட்ட தான் நம்ம நிற்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து வைட்டிலா ஹப்லேருந்து ஏறுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு வைட்டிலா ஹப்பில் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்பர் வரும். நமக்கு சீட் புக் பண்ணதுமே நமக்கு வந்து கண்டக்டர் நம்பர் வரும். ஸோ அவர் கால் பண்ணி சொல்லுங்க நாங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம திருப்புனித்துறை அண்ட் சவுத் பரவூர் இந்த லைனில் போய்கிட்டு இருக்கோம். மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை இப்போ நம்ம போகிற லைனுக்கு ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் வியூ இருக்குங்க. சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. என்ன ஒன்றுனா இப்போ நம்ம போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹில் ரூட்டு. பட் இப்போ நம்ம நைட் டைம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கருப்பைட்டு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஆன்லைன் புக்கிங்கில் வந்து நம்ம எர்ணாகுளத்துலேருந்து கம்பம், தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரைக்கு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். எர்ணாகுளத்துலேருந்து போட்டிங்கன்னா இது எல்லாமே நமக்கு புக்கிங்கில் வந்து அவைலபிள் காட்டும். இதில் தாங்க லேக். ஏதோ பொருட்காட்சி மாதிரி நடக்குது.
இல்லை சண்டை மேலே சவுண்டு அடிக்கிறது கேட்குது. வைக்கம் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க 9:30 ஆன் டைம். ஆள் ஏறுதா? வைக்கம் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. வைக்கம் நமக்கு எந்த புக்கிங்கும் இல்லை. பட் ஆன்லைன் புக்கிங்கில் வந்து நமக்கு வைக்கம் டு கம்பம், தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் புக்கிங் காட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு எஸ்இடிசி ஒன்று ரன் ஆகுது. வைக்கம் டு வேளாங்கண்ணி ஒரு எஸ்இடிசி வந்து ரன் ஆகுது. அதுவும் இதே ரூட்டில் தாங்க போகும். தேனி வரைக்கும் போய்ட்டு அங்கேருந்து திருச்சி தஞ்சாவூர் வரையும் அங்கிட்டு போயிடும். கைஸ், சீட் நம்பர் 12 நம்பரில் வந்து உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் அந்த அயல் சீட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் கண்டக்டர் கேட்டேன், அந்த மாதிரி சிங்கிள் சீட் இருந்தால் நல்லாயிருக்கும், vlog எடுக்க ஈஸியாகனு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு பார்த்துக்குங்க, இங்கே ஆள் வரல அப்படின்ட்டாங்க. சிங்கிள் சீட்டில் வந்து கிடச்சிருச்சுங்க. குருப்புந்தாரா 9:55க்கு ஸ்கிப் பண்ணுறோம் இந்த ஏரியாவை. எட்டமனூர் 10:10. கோட்டயம் பத்திரங்க. கைஸ், இப்போ நம்ம கோட்டையம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ரோடு நல்லா எம்டியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம மூவ் ஆகி போயிட்டே தான் இருப்போம். எங்கே அன்னசரி எங்கே பிளாக் ஆக வேண்டியது. இதே டே டைமாக தான் நமக்கு வந்து டிராஃபிக் ஆகும். நைட் டைமில் அவ்வளோ டிராஃபிக் இல்லை. அப்புறம் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வந்து டிஎன்சி சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். கோட்டையம் டு மதுரைன்னு போட்டால் பஸ் வந்து நாட் அவைலபிள்னு காட்டுது. அதை பற்றி கண்டக்டர் என்ன கேட்டேன், என்ன எப்படி காட்டுது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா,
வைக்கம் டு மதுரை வந்து போட்டுப்பாங்க. வைக்கம்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நாங்கள் கோட்டயமில் ஏறிக்கிறோம்னு. ஸோ இப்படி தான் இங்கே போய்கிட்டு இருப்போம். டேரெக்டாக கோட்டயம் டு மதுரை வர மாட்டேங்கி, ஆனால் மதுரை டு கோட்டயம் போட்டிங்கன்னா நமக்கு சைட்டில் வந்து அவைலபிள் காட்டுது. பொன்குன்னம் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. நல்லா மழை பெஞ்சதுக்கு போல, ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாயிருக்கு. ஏற்கனவே ஹில்ஸில் போய்கிட்டு இருக்கோம், அதுவே சில்லுன்னு இருக்கும். மழை வேறு பெய்யுது. கைஸ், இப்போ நம்ம குட்டிக்கண்ணம் குமரி ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஹில் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பனி தான் இறங்கி இருக்கு. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2:20. கூடலூர் வந்திருக்கோம். அதாவது கம்பத்துக்கு மேலே இருக்கிற கூடலூர். இதான் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்குங்க. எல்லாமே பைபாஸ் தான்.
இப்போ நம்ம கம்பம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 ஆகுதுங்க. அந்த டீ கடையில் நான் என்னால் பேச முடியல, ஏன்னா தொண்டை ரொம்ப இறுக்கிடுச்சு, இன்ஃபெக்ஷனாக இருக்கா, ஸோ பேச முடியல. ஒரு டீயை குடிச்சப்போ தான் கொஞ்சம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரி, அதான் இப்போ பேசுகிறேன்னா அவங்க கூட என்னால் பேச முடியாது, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அந்த டீ கடையை. அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கலாங்க. கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்டிங் இல்லை, டீ போர்டிங் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பத்துக்கு வந்து யாருமே ஆன்லைன் புக்கிங் இல்லை. ஸோ அப்படியே நம்ம கம்பம் வந்து அவுட்டரில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்ட் எடுத்து போனால் உத்தம பாளையம் லெஃப்டில். தேனி 3 ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் யாரும் இறங்கல. தேனி நியூ பஸ் ஸ்டாண்டு. தேனிக்கு 1 ஹவர் பிஃபோராகவே வந்து நம்ம ரீச் ஆகி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் வந்து 4:45 போட்டிருக்காங்க. பட் நம்ம 3:35 நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆள் இறக்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. வெயிட்லாம் பண்ணல மற்ற பேசஞ்சர்ஸ்க்குலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா, நான் வந்து ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். ஆன்லைன் புக் பண்ணனால சீட்டர் ஃபேர் வந்து எனக்கு 485 ரூபா ஆச்சு. இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சீட்டுக்கு வந்து 450, ஸ்லீப்பருக்கு வந்து 585 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்லீப்பர் ஃபேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஃபேர் வந்து லைட்டாக ஒரு 100 ரூபா கிட்ட கம்மி பண்ணுறாங்க. மற்றபடி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல வந்து ஸ்லீப்பர் ஃபேர் வந்து அஸ் யூஷுவலுங்க. ஏன்னா மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லீப்பர் ஃபேர் மட்டும் குறைச்சிருக்காங்க. பட் சீட்டர் ஃபேர் வந்து நார்மல் தான், அது வந்து குறைக்க மாட்டாங்க. பனியை பாருங்கள் எப்படி நல்லா இறங்கியிருக்குன்னு. அந்த லைட் வெளிச்சத்துக்கு கீழே பாருங்கள் இறங்கியிருக்கிறது தெரியும். ஆண்டிப்பட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க 3:55. பேக்கரிக்கிட்ட 5 மணிங்க ஜெயராம் பேக்கரிக்கிட்ட இருக்கோம்.
அரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு 5 அது அதை பிடிச்சி ஓட்டு வரல. மாட்டுத்தானே 5:20ங்க. ராம்நாடு மட்டும் ராம்நாடு 1 ராம்நாடு. சரி தேங்க்ஸ்ண்ணே. போதா மதுரை இருக்கீங்க மதுரை சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ராம்நாடு மட்டும் 105 ரூபா ராம்நாடு. நம்ம எஸ்சிடிசி எர்ணாகுளம் மதுரை பஸ் ஜர்னி வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க. பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரி வந்துட்டாங்க. 6:15 டைம் கொடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இதுதான் உங்களோட ரெகுலர் டைமாக. ஸோ ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா இந்த பஸ்ஸிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமநாதபுரம் டேரெக்டாக போகலாங்க. ஏன்னா இறங்கினதுமே பார்த்துருப்பீங்க போர்டு வச்சுருவாங்க ராமநாடுன்னு. இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா ராமநாடு போயிருங்க. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நிற்கும். நின்றுட்டு 1 to 1 தான். மதுரை டு ராமநாடு 1 to 1. ஈவன் நீங்கள் இப்போ எர்ணாகுளம் கோட்டயம் தேனியில் இருந்து ராமநாதபுரம் போனால் இந்த பஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க நம்ம வந்த பஸ்ஸு ராமநாடு கிளம்பிருச்ச உடனே. நீங்கள் யாரும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எஸ்சிடிசியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, கேஎஸ்ஆர்டிசியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்களிடம் விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ். டடா. நான் அப்படியே ராஜபாளையம் ஏரியா எங்கள் வீட்டுக்கு போகிறேங்க. அது vlog கிடையாது, ஜஸ்ட் ரெஸ்ட்டு தான்.